தமிழ் தேசத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். அரசியலில் நேர்மையையும் மனித நேயத்தையும் விதையுங்கள். தலைப்பு: தீய எண்ணம் கொண்ட முட்டாள் அரசியல்வாதிகள். திரு விஜய் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் மீதான அரசியல் தாக்குதல். சில அரசியல்வாதிகள் தீய எண்ணம் கொண்ட முட்டாள் அரசியல்வாதிகள் என்று ஒரு ஆராய்ச்சி கருத்தை நாம் உருவாக்கலாம். திரு விஜயின் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு எதிராக திரு வேல்முருகன் ஆற்றிய உரையை முறையாக பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அந்த ஆராய்ச்சி கருத்தை நிரூபிக்க முடியும். தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் திரு விஜயின் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு எதிராக திரு வேல்முருகன் ஆற்றிய உரையை கேட்டிருக்கலாம். அவரது உரையின் சில அம்சங்களை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். பெற்றோர்களும் மாணவர்களும் சில கிராம் தங்கத்தை பெறுவதற்காக நிகழ்ச்சிக்கு செல்கிறார்கள் என்று திரு வேல்முருகன் கூறியுள்ளார். அவரது பேச்சு அவர் ஒரு தீய எண்ணம் கொண்ட முட்டாள் அரசியல்வாதி என்பதை காட்டுகிறது. என் கருத்துப்படி வெகுமதியும் விருதும் பண மதிப்பில் இல்லை, ஆனால் அது விருது மற்றும் வெகுமதியை பெறுவதில் உள்ள கௌரவத்தில் இருக்கிறது. பெற்றோர்கள் பெண் குழந்தைகளை நிகழ்ச்சிக்கு அழைத்து வருகிறார்கள் என்று வேல்முருகன் கூறியுள்ளார். அவரது பேச்சு அவர் ஒரு தீய எண்ணம் கொண்ட முட்டாள் அரசியல்வாதி என்பதை காட்டுகிறது. என் கருத்துப்படி பெற்றோர்கள் தங்கள் பெண் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கவும் இந்த வகையான நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் விருதுகள் மற்றும் வெகுமதிகளை பெறவும் ஊக்குவிக்க வேண்டும். திரு விஜயை இழிவுபடுத்தும் வகையில் கூத்தாடி என்று திரு வேல்முருகன் கூறியுள்ளார். அவரது பேச்சு அவர் ஒரு தீய எண்ணம் கொண்ட முட்டாள் அரசியல்வாதி என்பதை காட்டுகிறது. என் கருத்துப்படி பொழுதுபோக்கு துறையில் சிலர் சமூகத்தின் மீது நல்ல நோக்கமும் அக்கறையும் கொண்டுள்ளனர். மேலும் அவர்கள் துண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார்கள் மற்றும் மக்களின் நலனுக்காக பங்களிக்கிறார்கள். பெண் மாணவர்கள் நடிகரை கட்டிப்பிடித்து முத்தமிடுகிறார்கள் என்று திரு வேல்முருகன் கூறியுள்ளார். அவரது பேச்சு அவர் ஒரு தீய எண்ணம் கொண்ட முட்டாள் அரசியல்வாதி என்பதை காட்டுகிறது. என் கருத்துப்படி கட்டிப்பிடிப்பதும் முத்தமிடுவதும் மோசமான செயல்கள் அல்ல. ஏனென்றால் பெண் மாணவர்கள் திரு விஜயை தங்களை கௌரவித்து ஊக்குவிக்கிற ஒரு நல்ல மனிதர், சகோதரர், பெற்றோர், ஹீரோ அல்லது அரசியல்வாதியாக பார்க்கிறார்கள். பெற்றோர்கள் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குள் திருமணம் செய்ய போகும் பெண் குழந்தைகளை அழைத்து வருகிறார்கள் என்று வேல்முருகன் கூறியுள்ளார். அவரது பேச்சு அவர் ஒரு தீய எண்ணம் கொண்ட முட்டாள் அரசியல்வாதி என்பதை காட்டுகிறது. என் கருத்துப்படி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெற்றோர்கள் தங்கள் பெண் குழந்தைகளை பற்றி பெருமிதம் கொள்கிறார்கள். மேலும் அவர்கள் தங்கள் பெண் குழந்தைகள் கல்வியில் தொடரவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் ஊக்குவிப்பார்கள். திரு விஜயின் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு எதிராக பேசுவதற்கான சாத்தியமான காரணங்கள். திரு விஜய் மற்றும் டிவிகேவுக்கு எதிராக பேச அவர் டிஎம்கே அல்லது வேறு எந்த அரசியல் கட்சியாலும் கட்டாயப்படுத்தப்பட்டார். திரு விஜய் மற்றும்
டிவிகேவுக்கு எதிராக பேசுவதன் மூலம் அவர் டிஎம்கேவை மகிழ்விக்க விரும்பினார். டிஎம்கேவிலிருந்து தனது எம்எல்ஏ பதவியை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறார். திரு விஜய் மற்றும் டிவிகேவின் புகழ் மற்றும் வளர்ச்சியால் அவர் பொறாமைப்பட்டு விரக்தி அடைந்துள்ளார். அவரது மனம் இன்னும் காலாவதியான ஆண் ஆதிக்கம் செலுத்தும் தமிழ் கலாச்சாரத்தில் வாழ்கிறது. தான் தமிழ் கலாச்சாரத்தின் பாதுகாவலர் என்ற கற்பனையில் அவர் வாழ்கிறார். மக்களையும் ஊடக கவனத்தையும் ஈர்ப்பதன் மூலம் தன்னை விளம்பரப்படுத்த விரும்புகிறார். அவர் தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்பதாக தன்னை பொதுமக்களிடம் காட்ட விரும்புகிறார். கல்வியில் சிறந்து விளங்க விரும்பும் கடின உழைப்பாளி பெண் மாணவர்களை பார்த்து அவர் பொறாமைப்படுகிறார். பெண் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க ஊக்குவிக்கும் பெற்றோர்களை பார்த்து அவர் பொறாமைப்படுகிறார். அவர் கலாச்சார ரீதியாகவும் நெறிமுறை ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் குறைந்த வளர்ச்சியடைந்த மனிதர். காரணம் எதுவாக இருந்தாலும் அவரது பேச்சு மிகவும் கொடூரமானது. பாரம்பரிய தமிழ் கலாச்சாரத்தில் அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. மேலும் அது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு எதிரானது. நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறிய திரு விஜய் தனது கட்சி உறுப்பினர்களை தொண்டு செய்ய அடிக்கடி ஊக்குவிப்பதோடு கல்வியில் முதலிடம் பெறும் தமிழக மாணவர்களை கௌரவிக்கும் அவரது செயல் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பல நல்ல பண்புகளை மேம்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான அணுகுமுறையாகும். சில அரசியல் தலைவர்கள் மற்றும் அரசியல் ஆய்வாளர்கள் அவரது நல்ல செயலுக்கு பின்னால் உள்ள அவரது நல்ல எண்ணம் குறித்து சந்தேகம் தெரிவிக்கலாம். அவரது நற்செயல்களை முறையாக ஆராய்ந்தால் அவரது நற்செயல் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் சாதாரண மக்களின் நல்வாழ்வுக்கு பங்களிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். குறிப்பிடத்தக்க அம்சங்கள் மற்றும் பங்களிப்புகள். மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் அரசின் வருவாயை செலவிடுகின்றன. ஆனால் திரு விஜய் தனது சொந்த சம்பாத்தியத்தை செலவிடுகிறார். ஆளும் அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் அரசியல் மற்றும் நன்கொடைகள் மூலம் தாங்கள் குவித்த சொத்துக்களிலிருந்து செலவு செய்கிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் ஊழல் வழிகளில் குவிக்கப்பட்ட செல்வத்திலிருந்து செலவு செய்யலாம். ஆனால் திரு விஜய் தனது சொந்த சம்பாத்தியத்தை செலவிடுகிறார். அரசியல் எதிர்க்கட்சிகள் மற்றும் தலைவர்கள் அரசியல் மற்றும் நன்கொடைகள் மூலம் தாங்கள் குவித்த சொத்துக்களில் இருந்து செலவு செய்கிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் ஊழல் வழிகளில் குவிக்கப்பட்ட செல்வத்திலிருந்து செலவு செய்யலாம். ஆனால் திரு விஜய் தனது சொந்த சம்பாத்தியத்தை செலவிடுகிறார். நன்கு வளர்ந்த அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் அரசியல் மற்றும் நன்கொடைகள் மூலம் தாங்கள் குவித்த சொத்துக்களில் இருந்து செலவு செய்கிறார்கள். பல சந்தர்ப்பங்களில்
அவர்கள் ஊழல் வழிகளில் குவிக்கப்பட்ட செல்வத்திலிருந்து செலவு செய்யலாம். ஆனால் திரு விஜய் தனது சொந்த சம்பாத்தியத்தை செலவிடுகிறார். திரு விஜயின் நற்செயல் மற்றும் அவருடைய அணுகுமுறை மற்ற அரசியல் தலைவர்களிடையே நேர்மறையான நடத்தை மாற்றத்திற்கு பங்களிக்கக்கூடும். ஏனெனில் அவர்கள் அரசியலில் வெற்றி பெற நல்ல செயல்களில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். திரு விஜயின் நற்செயல் மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஊக்கமளித்து ஊக்குவித்து வருகிறது. திரு விஜயின் நற்செயல் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கும் வகையில் அவர்களின் கவனத்தை வளர்த்து வருகிறது. திரு விஜயின் நற்செயல் மாணவர்களிடையே ஆரோக்கியமான போட்டியை வளர்த்து வருகிறது. திரு விஜயின் நற்செயல் மாணவர்களிடையே நேர்மறையான நடத்தை மற்றும் அணுகுமுறை மாற்றத்திற்கு பங்களிக்கிறது. திரு விஜயின் நற்செயல் குழந்தைகளின் கல்வி குறித்து பெற்றோரின் அக்கறையை அதிகரித்து வருகிறது. திரு விஜயின் நற்செயல் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு சினிமாக்களின் தீய தாக்கங்களை குறைத்து வருகிறது. திரு விஜயின் நற்செயல் வீரம் என்ற பெயரில் மாணவர்களிடையே வன்முறை மற்றும் விரோதத்தை ஊக்குவிக்கும் அரசியல் தலைவர்களின் தாக்கத்தை குறைத்து வருகிறது. சாதி, மதம், மொழி, பிரதேசம் ஆகியவற்றின் பெயரால் மாணவர்களிடையே வன்முறை மற்றும் வெறுப்புணர்வை வளர்க்கும் அரசியல் தலைவர்களின் தாக்கத்தை திரு விஜயின் நற்செயல் குறைத்து வருகிறது. திரு விஜய் நேர்மை மற்றும் மனித நேயத்தை விட்டு கொடுக்காமல் கட்சியை வழிநடத்தினால் தமிழகத்தில் வெற்றிகரமான அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவாகும் பெரும் வாய்ப்பு உள்ளது. அவரது நேர்மை மற்றும் மனித நேயத்தை சமரசம் செய்யாமல் அவரது கட்சி தேர்தலை எதிர்கொண்டால் அவரது அரசியல் போர் கடினமாக இருக்கும். ஆனால் அவரது வெகுமதி பெரிதாக இருக்கும். அரசியல் என்பது குடிமக்களின் நல்வாழ்வுக்கு பங்களிக்கும் உன்னதமான சமூக சேவையாகும். ஆனால் தீய எண்ணம் கொண்ட பொல்லாத வஞ்சக அரசியல்வாதிகள் அரசியலை துர்நாற்றம் வீசும் சாக்கடையாக மாற்றியுள்ளனர். அரசியல் தலைவர்களின் நற்செயல்களை பாராட்டுவது அரசியலில் நேர்மையையும் மனித நேயத்தையும் வளர்ப்பதற்கு நிச்சயமாக பங்களிக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அரசியல் நாளுக்கு நாள் மேலும் மேலும் தீமையாக மாறி வருகிறது. அரசியலில் நேர்மையையும் மனித நேயத்தையும் விதைப்பதே அரசியலில் உள்ள தீமைகளை கட்டுப்படுத்த ஒரே வழி என்ற உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது. அரசியல் தலைவர்களின் நல்ல செயல்களை பாராட்டுவதும் அரசியல் தலைவர்களின் தீய செயல்களை விமர்சிப்பதும் அரசியலில் நேர்மையையும் மனித நேயத்தையும் நிச்சயமாக வளர்க்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். நன்றி, வணக்கம்.